ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். இந்த மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்தில் 365 நாட்களும் சேமிக்கிற மாதிரியான ஒரு ஐடியா தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். பட் இதில் 365 நாளும் சேமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்காம, நம்மளால் என்னைக்கெல்லாம் முடியுதோ, நம்மளால் ஒரு 200 நாள் சேமிக்க முடியுது, அல்லது 100 நாள் சேமிக்க முடியுது, 50 நாள் சேமிக்க முடியுது. எவ்வளோ நாள் உங்களால் சேமிக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த நாளை நீங்கள் கோலாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சேமிக்க ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சிம்பிளாக, அதாவது உங்கள் கையில் ஒரு 10 ரூபாய் இருந்தாலும் சரி, 5 ரூபாய் இருந்தாலும் சரி, அதை வச்சு எப்படி சேமிக்கலாம், அதில் சேமித்து ஒரு வருஷத்தில் 2 லட்ச ரூபாய் எப்படி சேமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஐடியா ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த ஐடியா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்னைக்கான மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா, தினமும் இப்படி சேமித்து ஒரு வருடத்தில் 2,385 ரூபாய் சேமிப்பது எப்படி அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்ச் நமக்கு நாம சின்ன சின்னதாக எடுத்து அதில் சக்ஸஸ் பண்ணும்பொழுது தான் நம்மளால் தொடர்ந்து சேமிக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியாஸ் கொடுத்துட்டே இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்க அப்படின்னா 30 நாளில் 2,000 ரூபாய் சேமிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. நிறைய வியூஸ் போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணும் பொழுது தான் நமக்கும் சந்தோஷம், நம்ம கையில் எப்பவுமே பணமும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வருஷத்தில் 2 லட்ச ரூபாய் எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினச்சதை செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வரும். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைப்போம். பட் செய்யறதுக்கு முடியாமல் அது தள்ளி போய்கிட்டே இருக்கும். அது என்ன விஷயமா இருக்கலாம், பர்சனலாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்ச் எடுத்து பண்ணுங்கள். கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். பார்க்குற வியூவர்ஸ் இதை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி கோல் அப்படிங்கிறது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், இந்த வருஷம் தீபாவளி அப்போ ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறதுக்காக நான் ஒரு உண்டியல் வாங்கி வச்சு அதில் சேவ் பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கோலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் சொல்லியிருக்கிறது டெய்லி சேவிங், அதாவது 365 நாளும் நம்ம சேமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சேமிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் சேமிக்கிறோம், எதற்காக சேமிக்கிறோம், எப்போ அந்த பணம் நம்ம கைக்கு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே டிசைட் பண்ணிவிட்டு அப்புறமா சேமிக்க ஆரம்பிக்கிறது. இப்போ வெட்டிங் டே வருது அப்படின்னா அந்த நாளில் இந்த பணம் நான் சேமிக்க போகிறேன், அல்லது உங்களுக்கு பர்த்டே வருது, குழந்தைங்களுக்கு பர்த்டே வருது அப்படின்னா அன்னைக்கு இந்த பணம் நம்மளுக்கு இந்த அமௌண்ட்டை நான் சேமிக்க போகிறேன், அல்லது பொங்கலுக்கு, தீபாவளிக்கு ஏதோ ஒரு நிகழ்வுக்காக நம்ம இந்த பணத்தை சேமிக்கிறோம் அப்படின்னு முன்னாடியே நம்ம டிசைட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பணத்தை சேமிக்க ஆரம்பிக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பணத்தை நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்லேயோ அல்லது ஒரு உண்டியல் வாங்கி வச்சோ நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கலாம். இது 365 டேஸ் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு உண்டியல் இருந்துச்சுன்னா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி லாக் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சாவியை உங்கள் வீட்டில் வேற ஒரு மெம்பர்கிட்ட, அதாவது உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட இல்லைனா அல்லது மனைவி கிட்டேயா இருக்கலாம், அல்லது குழந்தைங்க கிட்டேயா, அந்த மாதிரி சாவியை இன்னொருத்தர் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து அதை வாங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் டிலே பண்ணுவோம். அப்போ இந்த பணம் கரையாமல் சேமிப்பாக மாறும். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு மாதமும் மணி சேவிங் சேலஞ்சுக்காக பயன்படுத்துகிற ஒரு உண்டியல். இது ஜஸ்ட் 100 ருபீஸ் தான். இந்த லாக் இருக்கிறதுனால ஒவ்வொரு மாதமும் கடைசியில் தான் நான் ஓப்பன் பண்ணி அதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். அடுத்தது இது பார்த்தீங்க அப்படின்னா தின செலவுகளுக்கான பாக்ஸு. இதில் தினமும் செலவு பண்ணுறதுக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போட்டு வச்சுருக்கோம். அதை நம்ம எப்போ சில்லறை தேவைப்படுதோ அப்போ எடுத்து நம்ம இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செலவுகளை செய்துக்கலாம். இந்த மாதிரி செலவுகளுக்கான பணத்தில் இருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேமிப்பாக மாற்ற போகிறோம் இல்லைங்களா. அதுக்காக தான் இது ரெண்டையும் நான் காமிக்கிறேன். இதில் இருக்கிற பணத்தை எடுத்து அப்பப்போ உங்களுக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போ இதில் மாதிரி போட்டுருங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு சேமிப்பாக மாறிடும். இதுக்கு கண்டிப்பாக ஒரு சார்ட் முடிஞ்சால் 365 வரைக்கும் 1லேருந்து 365 வரைக்கும் நம்பர்ஸை எழுதி வச்சு அதில் நீங்கள் என்னைக்கெல்லாம் பணம் போடுறீங்களோ அன்றைக்கி டிக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மந்த்லி கேலண்டர் இருக்கும் இல்லைங்களா. அந்த மந்த்லி கேலண்டரில் நீங்கள் என்னைக்கு சேமிக்கிறீங்களோ அன்றைய டேட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு அமௌண்ட்டை குறித்து வச்சுக்கலாம். அப்படிங்கிறதுக்காக இதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் 23ஆம் தேதி போடுறேன்னு ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி நான் 50ன்னு போட்டிருக்கேன். அப்போ நான் 50 ரூபாய் அன்றைக்கி சேமிச்சிருக்கேன்னு அர்த்தம். அப்புறம் 24 போட முடியல, 25ஆம் தேதி ஒரு 100 ரூபாய் என்னால் போட முடியுது அப்படின்னா போடலாம். பட் இந்த 100 ரூபா தான் 50 ரூபா தான் போடணும்னு இல்லை. நீங்கள் உங்கள் கையில் 1 ரூபா இருந்தாலும் போடலாம், 2 ரூபா இருந்தாலும் போடலாம். அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ஐடியா தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருக்கிறது வெறும் 3 ரூபாய் சேமிப்பு திட்டம் தான். இப்போ 3 ரூபாய் சேமிப்பு திட்டம் எப்படி சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் என்னைக்கு செலக்ட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி ஃபஸ்ட் நாள் 3 ரூபாய் எடுத்து போட போகிறீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு போடுறேன். இதை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் 2 ரூபா இருக்குது, இதில் ஒரு 2 ரூபா இருக்குது. இப்போ 3 ரூபா.
இந்த மாதிரி நம்ம வந்து ரூ. 3 எடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இதில் வந்து ஃபஸ்ட் நாள் வந்து சேமிக்க போகிறோம். இப்போ சேமிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கையில் நம்ம பாக்ஸில் வந்து ரூ. 3 சேமிச்சிரும். அடுத்தது 2வது நாள். 2வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரூ. 3 கூடுதலாக சேமித்து ஒரு ரூ. 6 எடுத்து போட போகிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3வது நாள் அதே ஒரு ரூ. 3 கூடுதலாக சேமித்து ரூ. 9 சேமிக்க போகிறோம். இதே மாதிரி நம்ம தொடர்ந்து சேமிச்சிட்டே வரணும். 4வது நாள் வந்து ரூ. 3 கூடுதலாக ரூ. 12. 5வது நாள் ரூ. 3 கூடுதலாக ரூ. 15. இதை எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆல் வந்து நம்ம பெருக்கிக்கணும். 3ஆல் பெருக்கும் பொழுது 1 3 3, 2 3 6, 3 3 9 அந்த மாதிரி. அதே மாதிரி இங்கே டோட்டல் சேவிங் பார்த்தீங்கன்னா ரூ. 3 ஃபர்ஸ்ட் நாள், 2வது நாள் ரூ. 6 போட்ட உடனே அது ரூ. 9 ஆகும். ரூ. 18, ரூ. 30, ரூ. 45 இப்படி கூடுதல் வந்து சேர்ந்துக்கிட்டே வரும். அதே மாதிரி நீங்கள் 365வது நாள் எவ்வளோ போட வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 1095. என்னங்க ரூ. 3 சொன்னீங்க போடலாம், ரூ. 6 போடலாம், ரூ. 5 போடலாம், 1095 போட முடியுமா அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் இந்த 1095 முழுமையாக போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ரூ. 100 2 100 போடலாம், அல்லது ரூ. 500 ஒரு நாள் போட்டுட்டு ஒரு நாள் ரூ. 200 போடலாம். இந்த மாதிரி நீங்கள் அந்த கேலண்டரில் நீங்கள் குறித்து வச்சுட்டு எவ்வளோ உங்களால் போட முடியுதோ அதை போடலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி 365 நாளும் தொடர்ந்து சேமிச்சிங்க அப்படின்னா 365வது நாள் ரூ. 1095 போட்டிருப்பீங்க. கையில் பார்த்தீங்கன்னா ரூ. 2,385 நம்ம கையில் இருக்கும். இந்த மாதிரி அதிக அளவில் இருக்கக்கூடிய பணத்தை சேமிக்கிறதுக்கு என்ன டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள், அதாவது இன்னைக்கு 10வது நாள் அப்படின்னா 10 × 3 அப்படின்னு பெருக்கி 5 30 ரூபாயை போட்டுக்கலாம். பெருக்கி கொண்டு அதை வந்து நீங்கள் உண்டியலில் சேமிக்கலாம். இப்போ 50வது நாள் அப்படின்னா 50 × 3 150 உங்கள் கையில் பணம் வந்து எப்போ கையில் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 100வது நாள் போடுறீங்க அப்படின்னா 100 × 3ஆல் பெருக்கினீங்கன்னா ரூ. 300. அந்த ரூ. 300 எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். அப்போ டேஸை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அப்பப்போ நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வருமானம் வந்த உடனே சேமிக்கும் பொழுது நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், எளிதாக சேமிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த ஐடியாவை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ரூ. 2,00,000 சேமிக்க முடியும். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கூடுதலான சேமிப்பும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சில்லறைகள் இருக்கு இல்லையா, உங்கள் கையில் வந்து பணமே இல்லை, நாங்கள் எப்படி சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸை வச்சு இந்த மாதிரி உண்டியலில் போட்டு வைங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ரூ. 5 இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சேமிக்கணும்னு நினச்சி 5 ரூபாயை இதில் போட்டு சேமிச்சிட்ருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ரூ. 2 எல்லாமே இதில் வந்து போட்டு சேமிச்சிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 1 சேமிச்சு இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாக்ஸை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு இது ஒரு மணி சேவிங் சேலஞ்சாக எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இதில் வந்து நீங்கள் வந்து ரூ. 3 6 9 சேமிக்கிறீங்க இல்லையா, அப்போ சேஞ்சஸ் வந்து தேவைப்படும் போது இதில் இருந்து நம்ம எடுத்து நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து 4வது நாள் போடுறீங்க அப்படின்னா 4 × 3 பார்த்தீங்கன்னா ரூ. 12 வரும் இல்லைங்களா, 4 3 12. அந்த ரூ. 12 இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம போட போகிறோம். எப்போ நம்மளுக்கு சில்லறை தேவைப்படுதோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸஸில் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் இருந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அப்படிங்கிறதுக்காக தான் இதையும் சேர்த்து உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரூ. 3 நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சேமிக்கிறீங்க. இதில் வந்து 365 நாளுக்கு நான் வந்து ரூ. 2,00,000 கிடைக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கிறேன். பட் நீங்கள் ஒரு 50 நாள் சேமிக்கிறீங்க அப்படின்னா அதற்கான பணம் கிடைக்கும். அதே 100 நாள் உங்களால் சேமிக்க முடியுதுன்னா அதற்கான பணம் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு யாரெல்லாம் மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து அது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அவங்களும் மோட்டிவேட் ஆகி சேமிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.